சமயம் பிரம்மாவுக்கும் சிவபெருமானும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு காரணத்தினால சிவபெருமான் பிரம்மா இந்த சமயத்துல இந்த கதை நடக்கிறதே 5 தலை இருக்கு. பிரம்மாவுக்கு 4 தலை இல்லை, ஒரிஜினலா அவருக்கு 5 தலை. அதுல ஒரு தலையை எடுத்துடுறார் பகவான். பிரம்மண உச்சஹார அப்படி கிள்ளி எடுத்துடுறார். கிள்ளி எடுத்துட்ட அந்த தலையோட மண்ட ஓட்டை தான் கையில வச்சுட்டு இருக்கான் பகவான். கபாலம்னு பேரு, மண்ட ஓட்டுக்கு கபாலம்னு பேரு. அதை கையில வச்சுட்டு இருக்கிறதுனால கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்றோமோ இன்னைக்கு. அந்த மண்ட ஓட்டை கையில வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கிள்ளின இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் கிடையாது, ஒரு பேண்டேடு கிடையாது, ஒரு மருந்து கிடையாது. தலையை ஒத்தனை வெட்டினா, இப்போ அந்த ரிசர்ச் நடக்கிறது, தலையை வெட்டி சேர்க்க முடியுமான்னு. இதுலேருந்து ஒருத்தன் தலையை வெட்டி ஒருத்த உடம்புல சேர்க்க முடியுமான்னு சயின்ஸில் அந்த இதில் பண்ணிட்டு இருக்கா. உயிர் கொடுக்க முடியுமான்னு. முடியுங்கிறது நம்ம புராணத்தில் இருக்குது. அதான் ஒரு ஆச்சரியம். எல்லாம் இந்த விதை இருக்குது. அதனால தானே நான் வேதத்தை ரட்சிக்கணும். இந்த தக்ஷயஜன் சொன்ன பார்த்தீங்களா, அதில் வீரபத்திரர் வரும்போது தக்ஷனோட தலையை கிள்ளி போட்டுறார். அப்போ என்ன ஆகுதுன்னா யாகம் நின்று போயிடுறது. பகவான் வந்த உடனே அந்த யாகத்தில் உபயோகப்படுத்தினா ஆற்றினுடைய தலையை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறான். தக்ஷனுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி அவன் அதை வச்சுன்னு பேசினான்னு இருக்கு. சமகத்தினால மேனு சஞ்சமே மேஸ்தமே பிரியஞ்சமேனு காமஸ்தமே காம மேனு ஆடு கத்துறா மாதிரியே இருக்கும். அது அதை வச்சுன்னு சொன்னான், அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினான்னு இருக்கு. அது உள்பட இருக்கு. நீங்க எத்தனை விஷயத்துக்கு விதை இருக்கு தெரியுமோ வேதங்கள்ல. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. எவனோ கொடுக்குற அந்த பிச்சையை வாங்கி நம்ம உட்காந்துருக்கோம் டெக்னாலஜியை. இதுல நாம ஃபோக்கஸ் பண்ணினாலே, நான் உதாரணம் சொல்றேன், 2099ல் இந்த சவுத் இந்தியன் பஜனை சமாஜத்துக்கு வந்திருந்தேன். நான் ரொம்ப பேருக்கு தெரியாது, ஆரம்ப காலம் ராமாயணம் சொல்ல வந்திருந்தேன். நான் மூர்த்தின்னு இருந்தார் அங்க சரோஜினி நகர்ல. அப்ப நான் கதை சொல்ல வந்த சமயத்துல 2 பேர் ரெகுலரா கதைக்கு வருவார். ஒருத்தர் சிபிஐ டைரக்டர் ராகவன், ரொம்ப ஃப்ரெண்டு எங்க அப்பாக்கு அவர். அதனால நான் வந்திருக்கேன் மாமான்னு சொன்ன உடனே தினம் வந்துடுவேன். எப்படி நம்ம சிவகுமார் இப்படி சாதாரணமா உட்காந்துருக்காரோ அது மாதிரி உட்காந்துட்டு போறாங்க. மடிச்சு போடணும். அவளுக்கெல்லாமே ஆச்சரியமா இருக்கும். சிபிஐ டைரக்டர் வரப்ப மடிச்சு உட்காந்து ஓரமா உட்காந்து கதை கேட்டுட்டு இருப்பார். அது மாதிரி இந்த மிலிட்ரியில சீஃப்ல சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார் இங்க, அவரும் வருவார். அப்ப ராமாயணத்துல நான் பேசும்போது தசரதன் அந்த ரிஷிகுமாரனை அடிச்சான் பத்தியில, ஒரு யானையோட சப்தம் கேட்டதுன்னு அடிச்சான் தெரியாம. அவன் போட்ட பானத்துக்கு சப்தவேதின்னு பேர். அந்த பானத்துக்கு சப்தவேதி அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன, சவுண்டு எங்கேருந்து வருதோ அந்த இடத்த போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அப்ப அவர் சொன்னார், இப்ப அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னு. அந்த சுவாமிநாதன் மாமா இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சொல்றது 25 வருஷம் முன்னாடி. இப்ப அதெல்லாம் அதை தாண்டி பெரிய டெக்னாலஜிலாம் வந்துருக்கு இப்ப. அப்ப அவர் சொன்னார், இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு வேதங்கள்ல. அதனாலதான் திரும்ப திரும்ப நாங்க என்ன இதுல என்னத்தினால பிராமணனை நாசம் பண்ணணும்னு திட்டமிட்டு பண்றான்னா, இப்ப நாம இத விலக்கி இப்ப நான் சொல்றேன் பத்தியா, இது மாதிரி சொல்ல முடியாம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், இஸ்லாமிய படையெடுப்பு கிறிஸ்துவ படையெடுப்பும் போதெல்லாம் நாம இது மாதிரி உபன்யாசங்கள்லாம் பண்ண முடியாது. அங்கங்க வாவா ஓடினோம். அதனால இந்த டெக்ஸை மட்டும் காப்பாத்தினோம். நாம டெக்ஸை மட்டும் காப்பாத்தினு இன்னி பிறந்த வந்துட்டு இருக்கோம். இந்த டெக்ஸ் இருக்கிற பிறகு நம்மளால இதுல இருந்து திருப்பி ரிசர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த பிராமணனை அழிச்சு விட்டா அந்த டெக்ஸ் அழிஞ்சு போயிடும். அதான் அவளோட நோக்கமே. அதை நாசம் பண்ணிவிடணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அவ்வளோ விஷயங்கள் இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். இது ஒன்றும் அதுக்காக இதெல்லாம் சொல்லி அந்த அந்த தலையை கிள்ளினார் பத்தில, ஸ்டிச்சிங் கிடையாது, பேண்டேடு கிடையாதுன்னு சொன்னேனே. தலையை எடுத்த பிரம்மாவுக்கு எந்த சிவபெருமான் ஆயுஷ கொடுத்தாரோ, ஈசானோ தேவஹா, ஈசானன்னா பரமேஸ்வரன், சஹானஹா ஆயுர் ததாத்து, அந்த பரமேஸ்வரன் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் தீர்காயுஷ கொடுக்கணும். அதற்காக தஸ்மை ஜுஹோமி ஹமிஷா கிருத்தேனா. இந்த மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சா ஆயுஷ்வம் பண்ணாம இருப்போமா? நாம ஒரே வம்சத்துல எப்படி கல்யாணம் பண்ணுவான்னு கேள்வி வருமோ,
அது அவளுக்கு வந்து ரிஷி தான் கோத்திரமே, நம்மளே மாதிரி கோத்திரம் கிடையாது. அப்புறம் திருப்பி ஒரு யாகம் பண்ணி இவன் மனு ரொம்ப வருத்தப்பட்டான் அந்த விஷயத்துக்கு. ஏன்னா புள்ள பிறக்கணும்னு யாகம் பண்ணி அது பொண்ணா பிறந்து அதை திருப்பி புள்ளையா மாற்றி அது திருப்பி பொண்ணா மாறி அது ஒரு புள்ளைய பெற்றுன்னு வந்திருக்கு. திருப்பியும் பிரச்சனை பண்ணான் மனு, இதை மாத்துன்னு. வசிஷ்டர் சொன்னார், இது பரமேஸ்வரனோட சாபம் கொடுத்த இடம்னா. இல்லை நீங்க போய் கேளுங்கன்னா. பரமேஸ்வரர்கிட்ட போய் கேட்டா அவர் சொன்னார், நான் கொடுத்ததை மாற்ற முடியாது, ஒண்ணு வேணா பண்றேன், ஒரு மாசம் அவன் ஆம்பளையா இருப்பான், ஒரு மாசம் பொம்பளையா இருப்பான். இவன் மனு ரெண்டு கையாலையும் தலையில அடிச்சிருந்தான். ஏன்னா அந்த காலமா, இந்த காலமா இருந்தா ஒரே ட்ரெஸ், யார் ஆம்பளை யார் பொம்பளைன்னு தெரியாதபடிக்கு போட்டுக்கலாம். அந்த காலங்கிறதுனால நான் என்ன ட்ரெஸ்ஸை வாங்கி வைப்பேன்னா என்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பண்ணுவேன் அப்படி. அப்புறம் திருப்பி யாகம் பண்ணி இக்ஷுவாகுன்னு இருக்க சரியாத்தின்னு 10 பேர் பிறக்கிறான் குழந்தைகள். இக்ஷுவாகு முதலிய குழந்தைகள்லாம் அவனுக்கு பிறந்தார். அதுல 10வது பையனுக்கு நாபாகன்னு பேரு. நாபாகனுக்கு புத்திரன் அம்பரீஷன். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹீம் அவ்யயாஞ்ச ஸ்ரியம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி மேனேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம். அம்பரீஷன் ராஜாவா இருக்கும் போது சப்தத்வீபவதீம், இந்த பூமி முழுக்க ஒரு ராஜான். இந்த சப்தத்வீபா வசுமதி அப்படிங்கிறது நம்ம புராணங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. துவீபம் அப்படின்னா 4 பக்கமும் சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இடத்துக்கு துவீபம்னு பெயர். இப்ப பூமியில எத்தனை கண்டம் இருக்கு? ஏசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இப்படிலாம் சொல்றேன். 7 கண்டம். அதுலயுமே ஒண்ணு மாறி போயிடுத்தது. 6 கண்டம் தான் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி தெரியாது. சாஸ்திர ரீதியா 7 கண்டம். அதுல நாம் இருக்கிறதுக்கு ஜம்பூ துவீபம்னு பேர். நாம் இருக்கிற இந்த பாரத தேசத்துக்கு ஜம்பூ துவீபம்னு பேர். இந்த பூமி முழுக்க ஒரு ராஜா, பூமி முழுக்க அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா. நான் நேற்றுக்கே ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு துவீபத்துல, ஒரு கண்டத்துல, ஒரு நாட்டுல, ஒரு ஸ்டேட்ல 5 வருஷம், அதுவும் நிரந்தரமானு தெரியாம அன்எக்ஸ்பெக்டடா போறதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறாளு. இவன் 7 துவீபத்துக்கும் ராஜாவாயிருந்து எப்படி நினைச்சான்? சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம். எல்லாத்தையும் கனவா நினைச்சான். எப்படி கனவா நினைக்க முடியும் அப்படின்னா கனவு தான். புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தர் கனவு காணும் போது அதை பொய்ன்னு நினைப்போமோ? இல்லை, கனவு காணும் போது அதை உண்மைன்னு தான் நினைக்கிறோம். அதை பொய்ன்னு நான் எப்ப உணர்றோம்? நாம முழிச்சிருந்த உடனே உணர்றோம். அது மாதிரி வாழ்க்கையாகிற கனவு ஞானம்ங்கிற விழிப்பு வந்தா பொய்ன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி பிறந்தும் இது உண்மையா தான் இருக்கும். ஞானம்ங்கிற விழிப்பு வந்தா இது பொய் அப்படிங்கிறது தெரியும். தற்காலிகம் தானே. சரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் யசாரு சித்திரம் தனம் வேறு துல்லியம், இதெல்லாம் என்ன நிரந்தரமானதா? மா குரு தனஜன யௌவன கௌரம் ஹரதி நிமேஷா காலத் சர்வம். எத்தனை எத்தனை சாம்ராஜ்யங்கள் மண்ணோட மண்ணா பேருக்கு, எத்தனை பேர் ஆட்டங்கள்லாம் அடங்கி பேருக்கு. யார் தர்மமா இருந்தாலும் அவளை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். எத்தனை கோடிக்கணக்கான பேர் செத்து மடிஞ்ச பூமி இது. அதனால இவனோட மகிழ்ச்சியா துல்லியசீலையான்னு இவனுடைய மனைவி இவனுக்கு சமமானமான பக்தி உள்ளவள். இவளோட சேர்ந்து பகவானுக்கு ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்துல இவன் கைங்கரியம் பண்ணுவான். எப்படின்னா இவன் சக்கரவர்த்தி, 7 உலகம் முழுவதுக்கும் ஒரு சக்கரவர்த்தின்னு சொன்னேன். ஆனா இவன் எப்படி கைங்கரியம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோஹோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌஹரே ஹே மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்த லிங்காலய தர்சனே திருஷௌஹு தத்பிருத்ய காத்ர ஸ்பர்ஷேங்க சங்கமம். மனசு எப்போதும் பகவத் சரணத்திலேயே தான் இருக்குமா அவனுக்கு. கிருஷ்ண பதாரவிந்தையோஹோ அப்படின்னா, இந்த பொதுவாக நாம் எல்லாருமே எப்போதும் பேசும்போதே பகவானுடைய சரண கமலம், சரண கமலம், சரணாரவிந்தம்
அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். பாதமாகிற தாமரை. தாமரைன்னு ஏன் சொல்றோம்? பாதத்தையே தாமரைன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த வண்டு இருக்கு பத்தியில, வண்டு பட்டாம்பூச்சிலாம் கார்த்தால வேலையில் கவனிச்சு எல்லாம் அப்படி அழகாக தோட்டத்தில் சுற்றும். ஒவ்வொரு பூவாக உட்காந்து 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 தேன் எடுக்கும். அது தேன் பூலேருந்து தான் வரும், இயற்கை. இதை தேன் பூச்சி சாப்பிட்டுட்டு அதோட எச்சலோடு சேர்த்து தேனாக மாற்றி நமக்கு கொடுக்கறது. மற்ற பல ஜீவராசிகளுக்கு அது உணவு. அந்த தேன்கிறது இயற்கையாக, தேன்கிறது நேச்சுரல். அது தேன் பூச்சி கொடுக்கறது தேன் இல்லை. உங்களுக்கு சின்ன வயசுல பழகின வாளுக்கு சொல்கிறேன் நான், அந்த செம்பரத்தம்பு இருக்கு பற்றியில், அதை காம்பை கிச்சுட்டு வாயில் உறிஞ்சா தேன் இருக்கும். யாராச்சும் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் அதை. ஆமாம், அந்த செம்பரத்தம்பூ காம்பை எடுத்துக்கிட்டு பின்னாடி அப்படின்னு உறிஞ்சினா தேன் இருக்கும். அதில் ஒரிஜினலாக தேன் அதில் தான் இருக்கும். இது மாதிரி தேன்களை சாப்பிட்றதுக்காக தான் அந்த பூச்சி அலையிறது, வண்டு அலையிறது. ஏன் அது ஒவ்வொரு பூவாக அலையிறதுன்னா, அதுக்கு தேவையான அளவு தேன் ஒரு பூவில் கிடைக்கல. எந்த பூவில் கிடைக்கும் அதுன்னா தாமரை பூவில் தான் கிடைக்கும். அது அதனால என்ன பண்ணும்னா, தாமரை பூவில் போய் தேனை குடிச்ச உடனே, தாமரை ஃபஸ்ட்டு நாள், இப்போ நாம் வாங்குறதெல்லாம் மலராத தாமரையை வாங்குகிறோம். மலர்ந்த தாமரையை பார்த்த வாளுக்கு தெரியும். மலர்ந்த உடனே அதில் போய் வண்டை குடிச்சுட்டு அதுலேயே மயங்கி படுத்துன்றோம். இந்த குடிக்காரன் கல்லுக்கடை வாசலே படுத்துக்கிறான் மத்தியில், அது மாதிரி அங்கேயே படுத்துன்றோம். அது படுத்துனுட்டா நாம் தாமரை பூவை போய் பெருக்கிறதே குளத்துல இறங்கி மறுநாளைக்கு காத்தால பார்த்தா டவார்னு அதுலேருந்து கிளம்பி போகும். அது எப்படி அதுக்கு தேவையான அத்தனை தேன் கிடைச்ச உடனே குடிச்சுட்டு அங்கேயே மயங்கி அதிலேயே கிடைக்கோ, அது மாதிரி என் மனசாகிற வண்டு இருக்கே கிருஷ்ணா, இதுக்கு தேவையான சுகம் கிடைக்காம இது அங்கே இங்கேன்னு இதில் சுகம் இருக்குமா, அதில் சுகம் இருக்குமா, அதில் சுகம் இருக்குமான்னு அலையிறது. அங்கெல்லாம் அலையாதபடிக்கு உன் திருவடியாகிற தாமரையில என் மனசாகிற வண்டை நீ வச்சுக்கோ. காமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமல் மம மானச மதுசூதனா க்ஷேமம் குரு கோபாலா. அந்த பாட்டோட அர்த்தமே நான், காமம் தவபாத கமல பிரமரி பவது. உன் பாதத்தில் உள்ள தாமரையில பிரமரின்னா வண்டு, வண்டா என்ன பண்ணு, என்ன பண்ணி வச்சுக்கோ கோபாலா அப்படின்னு விஜயகோபால சுவாமி பிரார்த்திக்கிறார். அது மாதிரி மனசு பகவத் சரணத்திலேயே இருக்கணும். ஏன்னா தாமரை தான் பூக்கள்ல ராஜா. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நம சிவாயவே சொற்றுணை வேதியன் ஜோதிவா. அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம், அழகான தேவாரம். அது எப்படி அது பூவுக்கு தேன் அடையாளமோ அது மாதிரி மனிதனுடைய மனிதனுக்கு அடையாளம் இந்த நாக்கு. நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயவே. பகவன் நாமா சொல்லாத நாக்கு மட்டம், பிரயோஜனமே கிடையாது. மனசு எது நினைக்கிறதோ அதை தான் வாக்கு பேசும் எப்போதுமே. எதி மனசா தியாயதி தத் வாச்சா வததி அப்படின்னு எப்போதும் மனசு பகவானை நினைக்கிறதுனால வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே பகவன் நாமாவை சொல்லுவான். கரவு ஹரேகே மந்திர மார்ஜனாதிஷு. மார்ஜனம்னா பெருக்கிறது. கோவில இவன் பெருக்குவனான். கவனிச்சு கேட்கணும். இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு ராஜா பகவானுடைய கைங்கரியம் பண்ணுவான். அப்படி இருந்திருக்கா நம்ம பெரியவாள்லாம். சில பேருக்கு பூஜை பண்ணணும்னா எல்லாம் எடுத்து வச்சா அவர் பூஜை பண்ணுவார். அது என்ன பூஜை வேண்டி கிடக்கு? நாம பண்ணணும், எல்லாம் நாம் எடுத்து வச்சுக்கணும். சந்தனம் அரைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நாம் செஞ்சு நாம் அந்த இடத்தை தொடச்சி இந்த பூஜை வஸ்திரத்தை உள்பட கசக்கி நாம் உணர்த்தி பண்ணினாதான் அது ஸ்ரத்தையாக நாம் பண்ணுற பூஜை. தவிர பெரியவா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பூஜை பண்ணுறது? பெரியவாளுக்கு அது விஷயம் வேற, நமக்கு அது தர்மம் இல்லை.
பெரியவாளுக்கு 1000 காரியம் இருக்கு, நமக்கு அப்படி கிடையாது. நம்ம பகவத் விஷயத்தை நாம் தான் செய்யணும். இவன் மனைவியோட சேர்ந்து தீபத்தை துடைக்கிறது, தேய்க்கிறது, புஷ்பங்களை தொடுத்து போடுறது, பகவானை ஆராதனை பண்றது, இப்படி பண்ணிட்டே இருக்கிறதே இவனை ரட்சிப்பதற்காக பகவான் சுதர்சன சக்கரத்தை கொடுத்துருக்கார். சுதர்சன சாலக்கிராமம் அவன்கிட்ட இருக்கு, பகவானே கொடுத்தது. ஒரு சமயம் இவன் நார்மலா வாழ்க்கை இருந்தாலும் உற்சவங்கள்னு நம்ம வாழ்க்கையில உண்டு. எதுக்குன்னா ஒரு ஒரு எனர்ஜியை இப்போ அது வரைக்கும் பற்றியெல்லாம் நேற்றுக்கெல்லாம் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த குழந்தைகள்லாம் பண்ணுறது, இந்த நாடகங்கள்லாம் பார்க்கறது, பொழுது முடிஞ்சா திங்கிறது, தூங்கிறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, புன சர்வித சர்வனானாம் நாம் பிரகலாத். இது என்ன வாழ்க்கை? இது மிருக வாழ்க்கைக்கு சமானம் தானே. பகவத் ஸ்மரணை இல்லாத வாழ்க்கை. மரணம் அப்படிங்கிறது உயிர் போறது இல்லை. ஆதிசங்கரர் சொல்றார், மரணம்னா என்ன? பகவத் விஸ்மரணமேவ மரணம்னா, பகவானை நீ எப்ப நினைக்காம இருக்கியோ அதுவே சாவுன்னார். பகவத் விஸ்மரணமேவ மரணம் அப்படின்னு அந்த பகவானுடைய நினைவை கொடுக்கிற மாதிரி உள்ள காரியங்களை நாம் செஞ்சுட்டே இருக்கணும். அதுல முக்கியமானது உற்சவங்கள். நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், வருஷோத்சவம்னு 4 வகையா பிரியும் உற்சவம். பெரிய கோவில்கள்லாம் கவனிச்செல்லாம் நித்தியோத்சவம்னு இருக்கும். நித்தியப்படி சுவாமி பரப்பாடு உள்ளுக்குள்ள வரும். பக்ஷோத்சவம்னு 15 நாளைக்கு ஒரு தடவை உற்சவம் நடக்கும். மாசத்துக்கு ஸ்ரீரங்கம் இருக்கு பத்தியெல்லாம் நான் தங்கியிருக்கேன். நான் 1 வருஷம் தான் இருந்தேங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை பெருமாள் வந்துட்டான்னு சொல்லிட்டே இருப்பா. அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். ஆனா ஜனங்களோட பக்தி இருக்கு பாருங்க. நான் தினம் பார்த்த பெருமாள் தானே நினைக்கவே மாட்டா. எங்க சுத்தியும் ரங்கன சேர். ஸ்ரீரங்கத்துக்குள்ள விசேஷம் அது. நீங்க இப்படி சுத்தி பாப்பா, இந்த பெருமாள் இப்படி சுத்தி அந்த வந்தோடனே அந்த பக்கம் வந்துருவா, வடக்கு வீதிக்கு வந்துருவா, அங்கேயிருந்து மேற்கு வீதிக்கு வருவா, சுத்தி சுத்தி வருவா, தாயாரை பாப்பா. தினம் உற்சவம், தினம் உற்சவம். அது ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, பிரம்மண்யமான வாழ்க்கை. நானே ரொம்ப பேரை சொல்லுவேன். அங்கே அங்கே அந்த கொள்ளிடத்தில் போய் பார்த்தோம்னா அமாவாசை மாசப்பிறப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 100 பிராமணன் உட்காந்து அர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பா, 10 வாத்தியார் இருப்பா. ஒரு லைஃப் இதுக்கு மேலே நம்ம இருக்கிற பணத்தை தான் வச்சுன்னு சாப்பிட போகிறோம் அப்படின்னு எப்போ தீர்மானம் பண்ணுறோமோ அப்போ இந்த மாதிரி ஊரெல்லாம் விட்டுவிடணும், இங்கே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு மாறணும் நாம். இது இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி பாலபெரிவா என்னோட பேசியிருந்தா. அப்போ சொன்னது பழையபடி அக்ரஹாத்தெல்லாம் நம்ம ஜெனரேட் பண்ணணும், பழையபடி சரி பண்ணணும். ஒரு காலத்தில் விருத்தி இல்லாமல் தான் நாம் அங்கேருந்து கிளம்பினோம், வருமானம் இல்லாமல் தான் நாம் கிளம்பினோம் அங்கேருந்து. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்தாச்சு. 2வது ரிட்டையர் ஆனவாள்லாம் இருக்கா பத்தியில, இல்லைன்னா குழந்தை எல்லாம் இருக்கு. என்ன குழந்தை தான் ஒன்று விட்டு அமெரிக்கா போயிடுறது, அப்புறம் என்ன இருக்கு? இல்லை அவன் எங்கேயோ வேலைக்கு போகிறான். இங்கேருந்து இங்கே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே படிச்சுட்டு இங்கேருந்து குழந்தை மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிடுறான். அப்படி தானே பார்க்குறோம் நம்ம பாட்டுக்கு கிராமத்துக்கு போவோமே. ஒன்று சொல்லட்டுமே, கவலை பயம் எல்லாரும் நினச்சிருக்கா அங்கே பொழுது போகாதுன்னு. இந்த பொழுது போகலேங்கிற வார்த்தையே பிராமண வாயிலேருந்து வரக்கூடாது, பொழுது போறல்லேன்னு வரணும். நம்மளுடைய பிராதஸ்நானமோ ஜபமோ பூஜையோ ஸ்தோத்திரங்களோ பாராயணமோ தேவதா ஆராதனமோ உற்சவமோ அவ்வளோ விஷயம் இருக்கு. இப்படி திரும்பினா தாயாரை நித்தியம் தரிசனம் பண்ணலாம். இப்படி திரும்பினா 5 நிமிஷத்தில் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆனந்தமாக இருக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு. சுற்றி சுற்றி வரலாம், புஷ்பங்கள்லேருந்து எல்லாம் அவ்வளோ இதுவாக கிடைக்கும். உட்காந்து நாம் தொடுத்து அம்பாளுக்கு கொண்டு மாலை கொடுத்துட்டு வர்றது. வேற என்ன பண்ண போகிறோம்? ஒன்று வச்சுக்கோங்க, இது மாதிரி நாம் ஆக்டிவாக இருந்தால் ஒரு வியாதி வரவே வராது. ஆக்டிவாக நம்ம காரியத்தை நான் தான் பார்த்துக்கணும்னா ஆஸ்பத்திரிக்கு வேலையே கிடையாது. நம்ம காரியத்தை நாம் பார்த்துக்கலேங்கிறதே தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. அதுக்கு மேலே ஒன்று சொல்லட்டுமா, இந்த பயம்தான் வியாதிக்கு மூல காரணமே. அங்க இருந்து எல்லாம் பயத்துக்கு வழி கிடையாது. இது மாதிரி அனாவசிய நியூஸ் காதில் விழுறதுக்கே வழி கிடையாது. இதை பார்த்தோம் அதை பார்த்தோம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு தான் தோணும் நமக்கு. பகவத் ஆராதனம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அதை அனுசரித்து தான் வாழ்க்கை. அதனால பரமாச்சாரியாலே இந்த தெய்வத்தின் குரல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பிராமணன் உத்தியோகத்துக்கு போறதுன்னு இப்போ நிர்பந்தம் ஆயிடுத்து அப்படிங்கிற பேச்சு வரத்தே நான் என்ன சொல்லுவேன்னா, ஆடிட்டரா போ, வக்கீலா போன்னு சொல்லுவேன்.
அப்படி எழுதியிருக்கா தெய்வத்தின் குரல்ல. ஏன் சொல்றேன்னா இந்த ரெண்டுமே பொய் சொல்ற தொழில். எல்லாரையும் சொல்லல, ஒரு விளையாட்டா சொல்றேன், எல்லாரும் சொல்ல மாட்டா. ஏன் பரமாச்சாரியால் அப்படி சொல்றான்னா சுதந்திரம் உண்பதில்லை. ஒரு 11 மணி 12 மணி பிறந்து உங்க காரியத்தை நீ பார்த்துட்டு கிளம்பலாம். ஒரு 10:30 மணியாவது காலங்காலத்தால். இன்னைக்கு பாருங்க, இந்த ராமாயணத்துல சீதைக்கு காவலா வச்ச அந்த ராட்சசிகள்லாம் இருக்கா பத்தில, ராத்திரி முழுக்க சீதையை போட்டு தொந்தரவு பண்ணிவிட்டு காலத்தால 4 மணிக்கு தூங்க போனால்னு இருக்கங்க. நிஷாச்சரால்னு பேரவாள். ராத்திரி முழுக்க முடிச்சு விட்டு 4 மணிக்கு தூங்க போவாள் ஒருத்தர்னு நான் ஐடி வரதுக்கு முன்னாடி பிறந்து எனக்கு தெரியாது. இப்ப ஐடி முழுக்க நிஷாச்சரால் தானே. நானும் சிரிச்சுன்னு சொல்றேன், நீங்களும் சிரிச்சுன்னு கேட்குறேன். இது எவ்வளோ ஒரு ஆரோக்கிய கேடு தெரியுமா? அது மனித சமூகத்தை நாசம் பண்ற விஷயம். இந்த சிஸ்டம் இருக்கு பத்தியா, நம்மளை தவிர உலகத்துல யாருமே சிஸ்டத்தை மாத்திக்கிறது கிடையாது. நாம தான் தப்பு பண்றோம். அதுல அந்த சிஸ்டத்தை மாத்திக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே. நம்ம பெரியவாள்லாம் சிஸ்டத்தை மாத்திக்கவே மாட்டா. ரெகுலரா இருக்கும் காரியம் நமக்கு. காத்தால சந்தியாவந்தனம்னா சந்தியாவந்தனம், அதுக்கடுத்து உண்மைஜனா உண்மைஜம், பாராயணா பாராயணம், 8 மணிக்கு ஒரு கஞ்சின்னா கஞ்சி, ஒரு அப்பளான்னா அப்பளாம், ஒரு வைசுத பூஜை, 11:30 மணிக்கு சாப்பாடு, பத்தியம் அழகான அபத்தியமா உள்ளதை சாப்பிட மாட்டா. அதுல முக்கியம் பகவத் ஸ்மரணம், பகவத் ஆராதனம், அறிவு வளர்த்துக்கிறது. இவன் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதே உற்சவங்கள் விசேஷம்னு சொன்ன மத்தியில ஏகாதசி விரதம்ங்கிறது பொதுவானது. இந்த சதுர்த்தி, ரிஷி பஞ்சமி, இது மாதிரி உற்சவங்கள்லாம் பண்ணும்போது ரிஷி பஞ்சமி உத்தியாபனம், சதுர்த்தி உத்தியாபனம் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சதுர்த்தியை விரதம் எடுத்துட்டு முடிச்சுடுறதுன்னா அதோட முடிச்சுடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த உத்தியாபனம் அங்கே விரதத்துக்கு கிடையாது, வாயசதானத்துக்கு தான். சதுர்த்தியில் குழக்கட்டை, எள்ளுருண்டை, இட்லி இதெல்லாம் வச்சு தானம் பண்ணுவேன்னு வாத்தியா இருக்க. அந்த தானத்துக்கு தான் அங்கே உத்தியாபனமே தவிர விரதத்துக்கு உத்தியாபனம் கிடையாது. விரதம் ஆயுசு பிறந்தம் பண்ணணும். அது மாதிரி ஏகாதசி உத்தியாபனம்னா, ஏகாதசி விரதம் உத்தியாபனத்தோட பண்ணினான்னா ஏகாதசியை விட்டுட்டான்னு அர்த்தமா? சந்தியாவந்தனத்துக்கு உத்தியாபனம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அது மாதிரி இல்லை. ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு பிராமண போஜனம் பண்ணி பாயசதானம் பண்ணினான். பண்ணிட்டு இவன் சாப்பிட்றதுன்னு ஒரு நியமத்தோட ஒரு வருஷம் அனுஷ்டானம் பண்ணினா. கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்தில் வர ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசின்னு பேரு, மறுநாளைக்கு பிருந்தாவன துவாதசின்னு பேரு. அதில் ஆரம்பித்து அடுத்த கார்த்திகை பரியந்தம் பண்ணணும். 25 ஏகாதசி வரும் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணால். இதில் ஆரம்பித்து அடுத்த 25வது ஏகாதசி பிருந்தாவனத்திலேயே தன் பத்னியோட அதை அனுஷ்டானம் பண்ணி பசு ஷஷ்டி கோட்டிங்கிறார் நாராயண பட்டத்திரி. 60 கோடி பசுமாட்டை தானம் பண்ணினான்.